மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா அதை இறுக்கி முடிச்சு ஒரு வரலாறு
விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமு சின்ன வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் தூங்காமட்டே கிளி தூங்காதுடா இந்த வெங்கை பின் வாங்காதுடா எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா நான் தன்னந்தனியாளு நீயாள நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு நரல போச்சு ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கா பாடு நீ விசில் கடி ஓட்டே படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமு சின்ன வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி காவலன் கையில் எங்க விசில் சேரும் திருடங்க கையில் சேர்ந்திருக்காது யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும் தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது திரையால வந்தவன் கடை மாறுது அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது முதலமைச்சர் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ சிகிச்சை முகாமிற்கு பெருவெளுத்தூர் பகுதி கழக இணை செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். துணை செயலாளர் திரு ரஞ்சித்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மருத்துவ அணி நிர்வாகிகள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மாவட்ட கழக மருத்துவ அணி நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தாம்பரம் KM மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டி சரத்குமார் அவர்களை அனைவரின் சார்பில் வருக வருக வரவேற்கிறோம். நிகழ்ச்சியிலே முதலாவதாக நம்முடைய கொள்கை தலைவர் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கழக நிர்வாகிகள் அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்துவார். தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு கொஞ்சம் நவந்தானா இங்க 8 கோடி
உங்க விஜய் நான் வர. பிறப்புக்கும் எல்லாம் உயர்த்தும்னு சொன்ன ஆதியும் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பால் போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாநிதி டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாவையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளை ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிபோர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். ஜாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள
மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி நல அமைச்சர், செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சரத்குமார் அவர்களை மாவட்ட மருத்துவமனை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அனைவர் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாவட்ட மருத்துவமனை சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் கழக பொதுச் செயலருமான அண்ணன் ஆனந்த் எம்எல்ஏ அவர்களை நல்லாசியுடன் இந்த மாவட்ட மருத்துவர் அணியின் மருத்துவ முகாமான் உங்களுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் சிறப்பு வருகை செய்த அமைச்சர் சரத்குமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும், பெருங்கலத்தூர் பகுதி செயலாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கும், மாவட்ட இணை செயலாளர் அண்ணன் விஜய் ஜாகோ அவர்களுக்கும், துணை செயலாளர் ஷீபா பிரேம் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் அணி, வர்த்தக அணி பகுதி செயலாளர்கள் பிரவீன்குமார், குட்டி போன்ற அனைத்து பகுதி செயலாளர்களையும் ஊராட்சி செயலாளர்களையும் மாவட்ட மருத்துவமனை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். என்னோட வரவேற்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது ஒரு பிப்ரவரி மாதம், அதோட நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியில் ஒரு மருத்துவ முகாம் கண்டக்ட் பண்ணலாம், நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிற அந்த நிகழ்வை முன்னிட்டு ஒரு மருத்துவ முகாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அந்த மருத்துவ முகாம் நடத்துறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்கியது. கரெக்டாக அந்த கேம்புக்கு ஒரு 2 நாள் முன்னாடி. ஸோ நாங்கள் அது கரெக்டாக அந்த கேம்ப் எங்கே நடக்குதுன்னா நம்ம இதே 56வது வார்டில் ஒரு முதியோர் இல்லம்ல அந்த கேம்ப் நடக்குது. கேம்புக்கு போகிறோம், நிறைய பேஷண்ட் இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட் ஹெமிப்ளீஜியான்னு சொல்லக்கூடிய பேஷண்ட், அவருக்கு ஒரு கை ஒரு கால் அவருக்கு நோயாளியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியல. ஸோ நம்ம நலத்திட்ட உதவி கொடுக்கறதுக்காக நானும் மாவட்ட அமைச்சர் அவர்களும் போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு, அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அமைச்சரை பார்த்து கேட்குறாரு விசிலுங்க அப்படின்றாரு. அந்த இன்சிடென்ட் வந்தோடனே எனக்கு நைட்டு அந்த விசில் சின்னம் அலாட் பண்ண அன்னைக்கு டிவி நியூஸ் சேனலில் பேசிகிட்டு இருந்தாங்க. 25 வயசு இருக்க வரைக்கும் தான் விசில் தெரியும், 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு விசில் ரீச் ஆகாது அப்படின்னு அன்றைக்கி நைட்டு பேசியிருந்தாங்க. அந்த முதியோரோட வயசு 85. அவர் நம்ம மாவட்ட செயலாளர், அப்போ மாவட்ட செயலாளர் இப்போ அமைச்சர் அவர்கள்கிட்ட விசில் சின்னம் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ரீச் ஆயிருந்தோன்றது எனக்கு அந்த ஸ்டார்டிங் இதிலே எனக்கு அமைச்சர் அவர்கள் கூட இருந்ததுனால அந்த இது எனக்கு தெரிஞ்சுது. அந்த கேம்ப் முடிகிற வரைக்குமே அவர் பார்த்தீங்கன்னா அந்த விசிலை கையிலே வச்சுருந்தாரு. ஸோ அதுலேருந்து என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, எப்படி தமிழக மக்கள் நம்ம தளபதி விஜய் அவர்களை கையில் வைத்து நெஞ்சில் கிட்ட வச்சு வாக்களித்து தமிழக முதலமைச்சர் ஆக்கினாங்களோ, அதே மாதிரி தாம்பரம் தொகுதி மக்களும் நம்மளோட அமைச்சர் அவர்கள் சரத்குமார் அவர்களை கைக்குள்ளே வச்சு நெஞ்சுக்கிட்டே வச்சு 1,18,000 வாக்குகள் அளித்து 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தனர். இதற்காக தாம்பரம் தொகுதி மக்களுக்கு செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட மருத்துவமனை சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த கேம்ப் தூய்மை பணியாளர்கள் பண்ணலாம். என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம மாவட்ட மருத்துவரணி எல்லாம் அமைப்பாளர் மாவட்ட மருத்துவரணி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளினிக்கில் டிஸ்கஸ் பண்ணோம், என்ன கேம்ப் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட அமைச்சர் அவர்களை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அமைச்சர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்மளோட அஜெண்டா கிளீன் அண்ட் கிரீன் தாம்பரம். அதுக்கு தூய்மை பணியாளர்கள், சானிடரி ஒர்க்கர்ஸ் இவங்க தான் நமக்கு துணை புரியுறாங்க. அதனால நீங்கள் பண்ண வேண்டிய கேம்ப் தளபதி பர்த்டே அவருக்கு அன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு தான் நீங்கள் இந்த கேம்ப் பண்ணணும்னு அமைச்சர் அவர்கள் நமக்காக அறிவுறுத்தினாங்க. அவங்க அறிவுத்தின்படி இந்த கேம்ப் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. 300 பேருக்கான நலத்திட்ட உதவிகளும் நடக்க போகிறது. அவங்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள், மாஸ்க்கு, கண்ணாடி, கிளவுஸு, சோப்பு, அது போக நமக்கு மதிய உணவும் நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்க சேவைகளை பாராட்டி மாவட்ட மருத்துவமனை சார்பாக நாம் இந்த செய்ய போகிறோம். இந்த நிகழ்ச்சி மட்டுமா தூய்மை பணியாளர்களுக்கு அப்படின்னா, கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மே 31 உலக புகையிலை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. அந்த அனுசரிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மாவட்டத்தில் உள்ள மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ பண்ணலாம். மக்களுக்கு புகையினால் உடலுக்கு ஏற்படும் உபாதைகள் என்னென்ன பண்ணலாம். ஸோ மாவட்ட மருத்துவமனையாக நம்ம கடமை அது புகையிலே அதுக்காக.
ஸோ எல்லாரும் வீடியோஸ் பண்ணோம். அன்னைக்கு 31ஆம் தேதி புகழ கோயில் தினம். நம்ம நான் அமைச்சர் அவர்களுக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி இந்த புகையிலை ஒழிப்பு தினம் அன்னைக்கு நீங்கள் தான் இந்த வீடியோவை லான்ச் பண்ணணும், உங்கள் கையால் நீங்கள் இந்த பேம்ப்லெட்டை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். அவரும் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னாரு. அன்னைக்கு அவர் சட்டமன்றமும் போயிருந்தாரு, கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் போயிருந்தாரு. எனக்கும் வீடியோ எல்லாம் எடிட் ஆகி கைக்கு வரதுக்கு நைட் ஒரு 10-10:30 ஆயிடுச்சு. நான் அமைச்சர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். அமைச்சர் இந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும், புகையிலை பற்றி நீங்கள் தான் இது சொல்லணும் அப்படின்னு. அவர் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டாரு. நான் நைட்டு 10:30 ஆயிடுச்சு, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் கிடையாது. நம்மளோட தமிழ்நாடு அரசின் ஒரே கொள்கை இந்த புகையிலை மற்றும் போதைப் பொருள் இல்லா தமிழகம், இதுதான் நம்மளுக்கு. அதுக்காக இந்த விழிப்புணர்வுக்கு என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. வீட்டுக்கும் போனேன், ரிசீவ் பண்ணி அந்த பேம்ப்லெட்டை ரிலீஸ் பண்ணி வீடியோவை ஒரு லான்ச் பண்ணாரு. அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் நிறைய லைக்ஸ் வாங்குச்சு, நிறைய ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அப்படி இப்படி அந்த இது பரவி என்னோட காலேஜ் குரூப்லேயே அந்த வீடியோ எனக்கு ஷேர் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மக்களிடையே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. அதுக்காக மாவட்ட அமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஜூன் 22, 2025 நம்ம தளபதி பர்த்டே அப்போ மாவட்ட மருத்துவர் அணியில் உறுப்பினராக ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அந்த ஒருத்தர் நான் தான். இந்த 2026 ஜூன் மாதம் 22ஆம் தேதி 50 உறுப்பினர்களை ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி 50 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. என்னோட அமைச்சர் அவர்களுக்கு என்னோட வாக்குறுதி, அடுத்த 2027 இது ஒரு 3-4 மடங்கு பெருக்கி உறுப்பினர்களை நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்றது என்னோட வாக்குறுதி. வாய்ப்பளித்த அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட நன்றி கண்ட வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் என்னுடன் இந்த மருத்துவ முகாமுக்கு என்னுடன் பயணித்த, என்னுடன் பார்ட்டிசிபேட் பண்ண மருத்துவர்கள் டாக்டர் ராமசுப்ரமணியம், டாக்டர் கணேஷ், டாக்டர் சரவணகுமார், டாக்டர் ராஜேஷ், டாக்டர் யூசுப், டாக்டர் பிரியா, சுவாதி, ரோஹித், தனுஷ், இவங்க எல்லாருக்கும் இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க இல்லாமல் 300 பேருக்கு நம்ம இந்த நலத்திட்ட உதவிகள் நம்ம செய்திருக்க முடியாது. அது போக நம்ம பெருங்குளத்தூர் பகுதி செயலாளர் செந்தில் அவர்களும் நமக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்புக்காக அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி. செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட பொருளாளர் திரு ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜயன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கும் அதனை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட மருத்துவமனை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவ முகாமிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற எங்களுடைய மகன், உங்களுடைய மகன், உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன் அமைச்சர் தா சரத்குமார் அவர்களை, அவர் தமிழக அமைச்சருடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் மட்டுமல்ல தோழர்களே, மனிதநேயம் மிக்க ஒரு அமைச்சர். ஏன் அதை சொல்றேன்னா, 2 நாளைக்கு முந்தினத்து தான் நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு குழந்தை தன் தாயை தொட்டு தூக்க முடியாது இருந்த ஒரு குழந்தை தூக்கி முத்தமிட்டு அதை கொஞ்சி குழாவி, நான் இருக்கிறேன் இந்த குழந்தைக்கு வருகாலத்தில் என்று சொல்லுகின்ற ஆற்றல் படைத்த செயலராக போய் கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவர்களை உங்களை சிறந்தாழ்த்தி வந்தாழ்த்தி. ஏன்னா இந்த நிச்சயமான இந்த உளம்பணிந்த இந்த நல்ல எண்ணம் எந்த அமைச்சருக்கும் வராது. காரணம் என்னன்னா, வந்தால் வாங்கி கொண்டு சுருட்டி கொண்டு போகின்ற இந்த அமைச்சர்கள் பட்டாளத்திலே புதியதாக ஸ்டைலா பார்த்தீங்களா, பேண்ட் ஷர்ட்டோட ஷூவோடு தளபதி மாதிரி காட்சி அளிக்கின்ற நம்மளுடைய அமைச்சரவை பார்த்தாலே புரியும். மிஸ்டர் கிளீன், மிஸ்டர் கிரீன், தாம்பரம் கிரீன், தாம்பரம் கிளீன், முடிஞ்சு போச்சு. 1,18,000 வாக்குல க்ளோஸ், அத்தனை க்ளோஸ். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நம்மளுடைய மாவட்டத்தினுடைய சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த தம்பி சரவணன் அவர்களை, அவர் பாவம் ரொம்ப நாளா இதை ப்ரோக்ராம் போட்டிருந்தார். எப்படி பண்ணணும், அமைச்சரை கான்டாக்ட் பண்ணணும், அமைச்சரை கூப்பிடணும், யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிட்டா கோச்சுப்பாங்க, இவரை கூப்பிடலாமா அவரை கூப்பிடலாமான்னு. அப்போ நான் சொன்னேன், நேரம் அமைச்சர்கிட்டே பாலை கொடுத்துரு, அவர் யாராவது கூப்பிட சொல்றாரு அவரே கூப்பிட்டு. அதனால சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய செயல்வீரர் ஆற்றல் மிகு செந்தில் அவர்களை, சிட்லப்பாக்கத்தார் சொல்லுகின்ற யோகேசன் அவர்களை, அப்பு என்கிற பிரவீன் அவர்களை, அகிலன் அவர்களை,
விஜய் தாக் அவர்களை, ஷீபா அவர்களை, மேடையில் விட்டு குட்டி முடிச்சூர் குட்டி அவர்களை, வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்டத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறணும்னா சாதாரணமான விஷயம் அல்ல. துப்புரவு பணியாளர்கள் 300 பேரை பாவம் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் இந்நாள்பட்டு தூய்மை பணியாளர்களாக கருதி அவருக்கு இந்த அளவுக்கு மருத்துவ முகாமை காலையிலே அவங்களெல்லாம் வர வச்சு, நான் கூட எங்க ஏரியாவில் இருக்கிறவங்களை கேட்டேன், நம்ம உங்களுக்கு அழைப்பு வந்ததுதான். ஆமா சார், 9 மணிக்கு வர சொன்னாங்க சார், இன்னும் எங்களை வேலை வாங்கிக்கிறாங்க சார். அதையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கீங்களாமா? கிருஷ்ணகிரில இருந்து யாருன்னா வந்திருக்கீங்களா? வந்தீங்களா? பத்தியா குரல் ஸ்ட்ராங் ஆகுது பாரு. அதனால அவங்க வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இதெல்லாம் போய் சொல்லுங்க. தளபதி அவருடைய பிறந்த நாளிலே எங்களுக்கு எல்லாம் மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கே சென்றோம் என்று நீங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும். இப்போயே அவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்த அமைச்சரை வச்சு நீங்க 70 தொகுதி இன்னும் 10 தொகுதிக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். அது அமைச்சருக்கு தான் தெரியும். 80 தொகுதியிலும் இந்த அமைச்சரை வைத்துக் கொண்டு நாம் செங்கல்பட்டு, தாம்பரம், பல்லாவரம் தொகுதியில அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி காணிக்கையாக அவர்களுக்கு நம்ம சமர்ப்பிப்போமா? எப்ப மேடையில் கரண்டா எல்லாரும் வந்து உள்ளாட்சி தான் நல்லாட்சி தர முடியும். உள்ளாட்சி இல்லாமல் நல்லாட்சி தர முடியாது. அமைச்சருக்கு நம்ம கூட காலைல பார்த்தீங்கன்னா பாவம் அவர் கிளம்ப, நானே ஒரு மாசமா ஒரு போன் பண்றது இல்லை. இப்பதான் 4 நாளா போன் பண்றேன். காரணம் என்னன்னா பிஸி. செங்கல்பட்டு பொறுப்பு அமைச்சர் வேற, தமிழக அமைச்சராக இருந்தாலும் சரி, செங்கல்பட்டு பொறுப்பு அமைச்சராக இருந்து கொண்டு பல்வேறு வேலை எங்க வேணாலும் போயாகணும். போன் என்னப்பா இந்த அமைச்சருக்கு போன் போட்டா வரவே மாட்டாருப்பா, கூப்பிடவே மாட்டாருப்பா, பெருக்கவே மாட்டாருப்பா. அதுக்கு மேல அவருடைய பிரியா தருகிறாரு, பிரின்சிக்கு போன் போட்ட விட எழுத மாட்டாருப்பான்னு. அதெல்லாம் இல்லை. ஒரு 3 மாதம் எப்பவுமே ஒரு கல்யாணம் ஆனா எப்படி சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொல்லுவார். அதெல்லாம் ஒரு எல்லா இடத்துலயும் போனோம். அவர் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். பார்த்து சலித்த ஒரு முகம் தான். ஆனால் இப்ப பார்க்க தோணுகின்ற முகம் தான் சரத்குமார் முகம். பார்த்த உடனே சில பேர் இந்த மூஞ்செல்லாம் பார்க்க கூடாது. அப்படி இல்லை. இந்த 5 ஆண்டுல அடுத்த எத்தனை ஆண்டுகள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறீர்களோ அத்தனை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பொறுப்பேற்று இந்த தாம்பரம் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் சேவை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிட டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்களை வருவார் என வரவேற்கிறோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நமது நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு அண்ணன் முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை பாசமிகு பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் தலைமையேற்று நடத்தும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் அன்பு சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் டி சரத்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து கழக தொண்டர்களுக்கும் மருத்துவ அணி சார்பாக அன்பு வணக்கம். கடந்த மாதம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. டாக்டர் சரவணன் அவர்கள் தலைமையில் மருத்துவ அணி ஆலோசனை கூட்டம். அதில் அண்ணன் பிறந்த நாளை ஒட்டி ஒரு சிறப்பான மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று கலந்தாலோசிக்கப்பட்டது. நிறைய சஜஷன்ஸ் வந்தது, யாருக்காக இது நடத்தலாம் அப்படின்ட்டு. முதியோருக்காக, நலிவடைந்தோருக்காக, ஆதரவற்றோருக்காக அப்படின்ட்டு. பட் கடைசியாக எல்லாரும் ஒருமித்த கருத்தாக தூய்மை பணியாளர்களுக்காக இந்த மருத்துவ முகாமை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதை அமைச்சர்களிடம் சென்று சொன்ன பொழுது அமைச்சர் மிகவும் அகமகிழ்ந்து இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏன் தூய்மை பணியாளர்களுக்காக இந்த முகாம் அப்படின்றதுக்கு நிறைய காரணிகள் இருந்தாலும் முக்கியமான காரணங்களை மட்டும் இங்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் காரணம் நமது அமைச்சர் தான். அமைச்சர் அவர்களோட பிரச்சாரத்தின் போது டேங்க் கட்டித்தரம், பிரிட்ஜ் கட்டித்தரன்றது அந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் அது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படும். கிளீன் தாம்பரம் அப்படியான ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. கிளீன் தாம்பரம் நெவர் எண்டிங் ப்ராஜெக்ட். தொடர்ந்து அதற்காக வேலை பார்த்து கொண்டே இருக்கணும். தாம்பரம் கிளீனாகவே இருக்கணும். அது யாரால் சாத்தியம் என்றால் தூய்மை பணியாளர்களால் மட்டுமே சாத்தியம். இந்த கிளீன் தாம்பரம் ப்ராஜெக்டுக்கான இனிஷியேட்டிவ் அமைச்சராக இருந்தாலும் கரு அவராக இருந்தாலும் இதன் கதாநாயகர்கள் தூய்மை பணியாளர்களாகிய நீங்கள் தான். இரண்டாவது காரணம் விசில் புரட்சி. இந்த விசில் புரட்சியின் முதல் மூச்சு நீங்க தான். ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு தெருவும், நகரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தினமும்
விசில் அடிக்கிறது நீங்க தான். அண்ணன் அவர்கள் அரசியலுக்கு வந்தது இந்த நிர்வாகமும் அரசியல் ஊழலும் சீர்கெட்டு கிடக்கிறது, இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வந்தார். கடவுளின் சித்தம் பார்த்தீர்கள் என்றால் இதே விசில் சின்னத்தை வந்துட்டு அண்ணன் அவர்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்டவர் வழங்கினார். இந்த விசில் அடித்ததும் விசில் புரட்சி உண்டானது, கோட்டைகளின் கதவுகள் திறந்தது. இன்று அண்ணனின் அமைச்சர் சகாக்களும் இந்த நிர்வாகத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் இந்த விசில் புரட்சியின் முன்னோடி நீங்களும் தான். மூன்றாவது காரணம் திமுகவின் தோல்வி. திமுக தொடர்ந்து வந்துட்டு நம்ம கட்சியோட வெற்றிக்கான காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை குழந்தைகளா இருக்குமோ, சினிமாவா இருக்குமோ, இன்ஸ்டாகிராமா இருக்குமோ அப்படின்ட்டு. பட் நம்ம வெற்றிக்கான காரணம் எங்கன்னா அவங்களோட தோல்வி தான். இந்த தேர்தலில் முதலில் அவங்க தோல்வி விட்டது எங்க அப்படின்னா வந்துட்டு சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தொடர்ந்து பல நாட்களாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அன்றைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டக்காரர்கள் இருக்கும் திசை பக்கம் சென்று விடக்கூடாது என்பதற்காக சுத்திட்டு போயிட்டு ஸ்பெஷல் ஷோ சினிமா பார்த்தாரு. அங்கேதான் அவர்களோட முதல் தோல்வி தொடங்கியது. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. அப்படி அந்த செல்வத்தை தேய்த்த படை இந்த படை. அண்ணன் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த படை இந்த படை. அறத்திற்கே அன்பு சேர் என்பார் அறியாதார், மரத்திற்கும் அன்பே துணை. அறத்திற்கு மட்டுமல்ல வீரத்திற்கும் அன்பே துணை நிற்கும் நமது அண்ணன் அவர்கள் அன்பின் விதையானவர். அந்த விதையில் இருந்து விருட்சமாய் மாறி விழுதுகளாய் விழுந்து அண்ணனின் அன்பு சாம்ராஜ்யத்திற்கு துணை நிற்கும். அவர் அனைவருக்கும் நன்றி. டாக்டர் சரவணன் அவர்களை ஒரு நிமிடம் பேச அழைக்கிறேன். வரவேற்கும் போது சில பகுதி செயலாளர் பேரை சொல்ல மறந்துட்டேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அனைத்து பகுதி செயலாளர்களையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் திரு டி. சரத்குமார் அவர்களை தலைமை உரை ஏற்க அனைவரும் சார்பில் வருக என வரவேற்கிறேன். எல்லாம் புகழும் தளபதிக்கு. தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களின் வாழ்த்துக்களோடு இன்று செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட மருத்துவ அணி சார்பாக இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து கொண்டு பணிபுரிக்கும் டாக்டர் சரவணன் அவர்களுக்கும், கணேஷ் அவர்களுக்கும், டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும், டாக்டர் சரவணகுமார் அவர்களுக்கும், டாக்டர் தனுஷ் அவர்களுக்கும், டாக்டர் நவீன்குமார் அவர்களுக்கும், டாக்டர் சுதாகர் ராஜேஷ் அவர்களுக்கும் இந்நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் விஜய் தியாகு அவர்களுக்கும், ராஜேந்திரன் அவர்களுக்கும், ஷீபா பிரேம் அவர்களுக்கும், மாவட்ட மகளிர் அணி இந்துமதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த பகுதியின் மைந்தன் செந்தில்குமார் அவர்களுக்கும், அருமை நண்பர் சிட்லப்பாக்கம் யோகேஷ் அவர்களுக்கும், செம்பாக்கம் அகிலன் அவர்களுக்கும், முடிச்சூர் ஊராட்சி கழக செயலாளர் குட்டி அவர்களுக்கும், மாவட்ட கழக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பிரவீன்குமார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும், பகுதி கழக நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜூன் 22 நம்ம முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாள். பிறந்த நாள்ல நம்ம தாம்பரம் தொகுதியில் நடக்கிற ஒரு முதல் ஃபங்க்ஷன். டாக்டர் சரவணன் சார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக மேலேயே பழக்கம். அவர் நம்ம கூட மக்கள் இயக்கத்தில் இருந்து
பணியாற்றிட்டு இருக்காரு. ஆனா வெளியே யாருக்கும் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஆரம்பிச்ச உடனே அவரை தான் கூப்பிட்டு நான் ஃபர்ஸ்ட் பேசினேன். நீங்க வாங்க, நீங்க மருத்துவர் அணி மாவட்டத்தில் இருக்கு, நீங்க அதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாரு. இன்னைக்கு அவர் வாயாலே ஒரு போன வாரம் போல கிட்டத்தட்ட 36 மருத்துவரை நான் ரெடி பண்ணிட்டேன் மாவட்டத்தில். நீங்க என்ன சொன்னாலுமே நான் செய்வேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் போடலாம் அப்படின்னு கேட்கும்போது, பண்ணுங்க, நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரை வர வச்சு பண்ணா, இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு. நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஒரு டாக்டர் சார் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த முகாம்ன்றது கிளீன் தாம்பரம், அது இல்லாம ஒரு சஸ்டைனபிள் கிரீன் தாம்பரமாக இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கமும் எண்ணமும் கூட. அதனால அந்த கிளீன் தாம்பரமா வச்சிருக்க எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் அவங்கள வச்சுதான் இந்த நிகழ்ச்சியை பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த மருத்துவர் அணி நிகழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலத்துல அது கொரோனா காலமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பேரிடர் காலமா இருந்தாலும் சரி, இரவு பகல் பார்க்காம நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிற ஒரே ஆட்கள் நம்ம தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு எல்லா இடமும் குப்பையும் கூலமாக தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு அந்த குப்பைகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரோட்ல எந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தாலும் அது சீரமா சிறப்புமா சுத்தம் செய்து அவங்க நம்ம ஊரை நல்லா வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல இந்த மெடிக்கல் கேம்பை பண்ணணும், அவங்களுக்கான அந்த உபகரணங்களை கொடுக்கணுன்ற ஒரே நோக்கம்தான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம். அதுவும் தலைவர் அவர்கள் பிறந்த நாளுக்கு இதை நாங்கள் பண்ண வேண்டும்ன்ற ஒரே நோக்கம்தான், வேற எதுவுமே கிடையாது. மற்ற கட்சியிலெல்லாம் பார்ப்பீங்க, வருவாங்க, வர வச்சு ஒரு நலத்திட்டத்தை கொடுத்து அனுப்பி விடுவாங்க. அவங்க மேல யாரும் ஒரு பர்சனல் கேர் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்களோட குறை என்ன, அந்த மாதிரி எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் அது யாராக இருந்தாலும் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்ற ஒரு வாசகம் பிரகாரம் அது யாராக எவராக இருந்தாலும் அவங்கள அந்த மதிக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கீழே இருக்கிற தொண்டனாக இருந்தாலும் சரி, இதைதான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க செய்வோம் அப்படின்றது அந்த நேரத்தில் ஆணித்தனமாக நாங்கள் உங்ககிட்ட சொல்லிக்க கடமைப்பட்டுருவோம். மற்றபடி இன்னைக்குதான் முதல் கூட்டம், எல்லாரையும் சந்திக்கிறேன். நம்ம தலைவர் அவர்களின் பிறந்த நாள் நம்ம தாம்பரம் தொகுதியில சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டும். நம்மளால முடிந்த அனைத்து நலத்திட்ட உதவிகளும் நம்ம தாம்பரம் தொகுதி மக்களுக்கு போய் சேர வேண்டும். நலத்திட்ட உதவிகள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு ஏரியாவில் சொன்ன மாதிரி மருத்துவ முகாமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுற விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஸ்போர்ட்ஸுக்கு அவங்களை அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்க்கு கூட்டு போற விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க பார்த்து செய்யணும் என்பதை நான் அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு அன்போடும் கேட்டுக்கிறேன். ஒரு 15-20 நாள் முன்னாடி ஒரு டீம் நம்மளை மீட் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால், அதில் பேஸ்பால் பிளேயர்ஸ் வந்தாங்க. நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிட்டோன்னா அடுத்த கட்டமாக போயிட்டு விளையாட போகிறோம், இந்தியாவுக்காக விளையாட போகிறோம். ஸோ அதுக்காக எங்களுக்கான கொஞ்சம் சப்போர்ட் வேணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைன்னா எங்களுக்கு டிக்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கெல்லாம் கூட காசு இல்லை, ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு அவங்கள கூப்பிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சதுப்பா இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75,000 நம்ம கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் இருக்காரு, இப்போதான் சேர்ந்திருக்காரு.
அண்ணன் கிட்ட அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, நேஷ்னல்லாம் விளையாடுறாங்க, அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போக போகிறாங்க, இவங்களுக்கு நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு 75,000 ரூபாவை வந்து அன்னைக்கு ஒரு வாரம் முன்னாடி பரிசாக நம்ம கொடுத்தோம். போயிட்டு விளையாடிட்டு வின் பண்ணிட்டு வாங்கப்பான்ட்டு. இன்னைக்கு அவங்க வெளியூர்ல போய் நேபாளில் அந்த மாதிரி அந்தமான் எல்லா ஊரும் கலந்துக்கிறேன், ஒரு வெளியூர்ல போய் விளையாடிட்டு தங்க மெடல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலைல இங்க கார்ல வரும்போது அந்த நியூஸை கேள்விப்பட்டேன். ஸோ இதுதான் விஷயம். நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சது கஷ்டப்பட்டு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் போது நம்ம ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கும்போது நம்ம தாம்பரம் தொகுதியில இருக்கிற அந்த பசங்க இன்னைக்கு நம்மளுக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற விதமா வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அனுப்புங்க. இல்லைன்னா என் நாலேஜுக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஊர் மக்களுக்கும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இனி வரும் காலங்களில் கட்டாயமாக அது எல்லாமே நம்ம சீரும் சிறப்புமாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் 20 ஆண்டு காலம் இதுக்கப்புறம் நம்ம தான் முதலமைச்சர். இந்த ஊரை எந்த அளவுக்கு நம்ம சூப்பரா வச்சுக்க முடியுமோ அத்தனையும் நம்ம செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட மருத்துவ அணியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எதிரிகள் தம் தம் அலறிட தம் தம் அனலென புறப்படு தம் தம் தோழா செட்டலை கண்டதும் தம் தம் பட்டன சுத்திட தம் தம் கட்டளை இட்டிடு தம் தம் தோழா. பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார். எரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவார். உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. எரிமலை தம் தம் மறுபிடி பனிமலை தம் தம் இவனுக்கு நிகரிலை தம் தம் தோழா. நிலமது அதிர்ந்திட தம் தம் கடலது பொங்கிட தம் தம் கர்ஜனை புரிவான் தம் தம் தோழா. அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ. 10ஓடு 11 நீ இல்லை, பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே நீ. ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே, உன்னாலே அன்பெங்கும் மலை பாயுதே. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா.
இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு. அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம். அஞ்சு விரல் தொடுமை ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை. உன்னுடைய துணைய முந்தானை இவன் ஒரு அதிசய புலி. இவன் இருப்பது நகங்களும் மொழி அது அறிந்திடும் ஆகவரின் வலி. தனியொரு மனிதனின் படை அதில் எழுவது விடுதலை விடை அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துடை. இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூட. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு எதிரிய கொல்லு இமயத்தை வெல்லு. தேவதையின் ரகம் வெண்ணிலவ முகம் மூடியது ஏனோ கார்மேகம். தேடல் ஒரு கண்ணில் மூடல் ஒரு கண்ணில் நாலாயிர கண்கள் சுகமாக. அழகிய தாய்மொழி இவள் இவள் சிரிக்கையில் இரவுகள் பகல் அழ இவளுக்கு இவளே நகல். அழகிய மெழுகென உடல் உன் கிளியில் என கரி கடல் அதை துடைப்பது இவனது விரல். இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூட. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு எதிரிய கொல்லு இமயத்தை வெல்லு. அது கிரீடம் ஒண்ணு உருவாக்கு. உன்னை குத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே. திருப்பி அடிக்கும் போதுதான் யாரு நீன்னு புரியுமே. It's time to give it back, mommy. இது திருப்பி கொடுக்கும் நேரம், mommy. It's time to give it back.
பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே. இது தளபதி பேரு கேட்ட விசிலடி. இது தளபதி உங்க நெஞ்சு நடிபதி. இது தளபதி பேரு கேட்ட விசிலடி. இது தளபதி உங்க நெஞ்சு நதிபதி. காயம் பொறுத்து சென்று பழகும் உள்ளிருக்கும் வழியிலே. உடன் நடந்த கூட்ட சத்தம் புல்லரிக்கும் உடலிலே. கால்கள் தடுக்கி மலையில் இருந்து கீழே போகும் நொடியிலே. கைகள் அசைத்து பாரு புதிய ரெக்கை பிறக்கும் வழியிலே. கண்ணீரோ நீ உனக்கு சொல்லும் ஆராரோ. கண் தூங்கி எழுந்த பின்பு நீ வேறோ. உடைஞ்ச மேகமே மழைய குடுக்குமே. கிழிஞ்ச விதையிலே தான் காடு பொறக்குமே. புதிய எதிரியே வா என்னை எதிர்க்க
ஏழு